சரி, ஓகே. கடைசியா நாம ஆங்கிலேயரோட வருகைகள், சரியா? அதாவது ஐரோப்பிய வருகைகள் பார்த்தோம். அது குறிப்பா நம்ம ஆங்கிலேயரோட வருகைகள் பார்த்தோம், சரியா? இப்ப ஆங்கிலேயர் எப்படி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ணாங்க, எங்க கோட்டையை கட்டினாங்க, எங்க வர்த்தக மையத்தை நிறுவனாங்கன்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கணும்னா ஆங்கிலேயரோட கொள்கைகள், சரியா? பிரிட்டிஷோட பாலிசி, சரியா? அதுல நம்ம முக்கியமா குறிப்பா பார்க்க வேண்டியது ஒரு 5 கொள்கை, சரியா? அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம், பொருளாதார கொள்கை, கல்வி கொள்கை, துணைப்படை திட்டம், வாரிசு இழப்பு கொள்கை, சரியா? மொத்தம் நம்ம குறிப்பா ஒரு 5 கொள்கைகள் மட்டும் பார்த்தா போறோம். அதுல குறிப்பா என்னன்னா ஒழுங்குமுறை சட்டம், பொருளாதார கொள்கை, கல்வி கொள்கை, துணைப்படை திட்டம், வாரிசு இழப்பு கொள்கை, சரியா? அதுல முதல்ல நம்ம ஒழுங்குமுறை சட்டத்தை பார்க்கலாம். சரி, இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773ல கொண்டு வந்திருக்காங்க. சார், இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773ல எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ஆட்சிக்கு எழுதப்பட்ட அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை. யாருக்கு? கம்பெனி ஆட்சிக்கு, சரியா? கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில இங்க வணிகம் பண்ணி வர்த்தகம் பண்ணி நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கான எழுதப்பட்டதுதான் இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டம், சரியா? சரி, இந்த சட்டம் எதுக்கு ஃபர்ஸ்ட் எழுதுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1757ல ஒரு போர் நடந்திருக்கும். என்ன போர்னு பாத்தீங்கன்னா பிளாசி போர், சரியா? பிளாசி போர், பக்சா போர் நம்ம அடுத்த கிளாஸ்ல என்னன்னு பார்க்கலாம் ஃபுல்லா டீட்டெயிலா, சரியா? அப்ப 1757ல பிளாசி போர்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1764ல பக்சா போர்னு ஒரு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 2 போருக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ், அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணாங்க, அவங்களோட அதிகாரத்தையும் சரி அரசியல் அதிகாரத்தையும் சரி ஒரு வலுவா ஒரு கட்டமைச்சாங்க எங்க, இந்தியாவுல, சரியா? அப்படி பண்ணிதான் நம்மள ஆட்சி பண்ணாங்க. அதன் மூலியமா இந்த 2 போர்லயும் வெற்றி, அதாவது இந்த பக்சர் போர் 1764, இந்த பக்சர் போர் வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராபர்ட் கிளைவ். யாரு? ராபர்ட் கிளைவ். இவர் என்ன பண்ணாருன்னா 1765ல என்ன பண்றாருன்னா ஒன்னு அறிமுகப்படுத்துறாரு. என்ன அறிமுகப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறையை ஒண்ணு அறிமுகப்படுத்துறாரு. இரட்டை ஆட்சி முறைனா என்ன? வரி வசூலிப்பு இருக்குல்ல, அந்த வரி வசூலிப்பை என்ன பண்ணணும்னா பிரிட்டிஷ் வரி வசூலிச்சுப்பாங்க, சரியா? அந்த நிர்வாகத்தை இங்க கீழே இருந்த நவாபுங்க ஆட்சி பண்ணிட்டாங்க, சரியா? இதுதான் யார் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறை? ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறை. அப்ப அந்த இரட்டை ஆட்சி முறையில என்ன நடந்துச்சுன்னா நிறைய ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, சரியா? இங்க இருக்க மக்கள் கிட்ட வரி அதிகமா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? பிரிட்டிஷ். அந்த ராபர்ட் கிளைவ், அந்த காலத்துல அந்த ராபர்ட் கிளைவ் இருந்த டைம்ல நிறைய ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த மேல இருந்த அங்க இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஊழலை நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும், சரியா? இந்த ஊழலை நம்ம கட்டுப்படுத்தணும், சீக்கிரம் கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் 1773ல ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க, சரியா? அதன்படி வங்காளத்தோட கவர்னர், சரியா? வங்காள கவர்னர் அப்படின்னு ஆக்சுவலா அப்ப பம்பாய், மதராஸ், வங்காளம் 3 தனித்தனியா இருந்துச்சு. ஒரு மாகாணமும் 3 தனித்தனியா இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா வங்காளத்தோட கவர்னர், அதாவது வங்காள கவர்னரை கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க, சரியா? பெங்கால் கவர்னரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லி மாத்துறாங்க அந்த பதவியை, சரியா? அந்த பதவி என்னன்னு மாத்துறாங்க? வங்காள கவர்னரை கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி அந்த பதவியை மாத்துறாங்க. அதாவது பெங்கால் கவர்னரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, மாற்றம் பண்றாங்க. மாற்றம் பண்ணிட்டு நம்ம இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? வாரன் ஹேஸ்டிங், சரியா? வாரன் ஹேஸ்டிங் தான் நம்ம இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல். சார், பதவியை மாத்திட்டாங்க, ஏன் வங்காள கவர்னர் ஜெனரல் சொல்லி பதவியை மாத்துறாங்கன்னா சென்னை, அதாவது மெட்ராஸ், பம்பாய், வங்காளம் இது 3மே தனித்தனியா இருந்தது. வங்காளத்தை கீழே என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க. எதை? பம்பாயும் மெட்ராஸையும், சரியா, மையப்படுத்துறாங்க. அதாவது வங்காளத்துக்கு கீழே பம்பாய் மற்றும் மெட்ராஸ் என்ன பண்றாங்க, மையப்படுத்துறாங்க, சரியா? மையப்படுத்துறாங்கன்னா என்ன? சென்ட்ரலைஸ் பண்றாங்க, சரியா? அதன் மூலியமா வங்காளத்துல அங்கதான் தலைமையிடம், ஆங்கிலேயர்களோட தலைமையிடம் வங்காளம். அதுக்கு கீழே என்ன செயல்படும்னா பம்பாய், மெட்ராஸ் செயல்படும், சரியா? ஏன்னா இதன் மூலமா இவங்க அந்த ஊழலை தடுக்கலாம், சரியா? ஊழலை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த 1973 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி என்ன பண்றாங்கன்னா 1774ல உச்ச நீதிமன்றம் உருவாக்குறாங்க. எங்க? கல்கத்தால, சரியா? இங்க கீழே எந்த பிரச்சனையானாலும் சரி பம்பாய், மெட்ராஸ் எங்க இருந்து எங்க ஹைகோர்ட்டுக்கு எங்க வரணும்? கல்கத்தா தான் வரணும். அங்க வந்துதான் நீங்க பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி 1774ல என்ன கோர்ட்டு? சுப்ரீம் கோர்ட்டு, சரியா? உச்ச நீதிமன்றம் உருவாக்குறாங்க. அப்ப
எங்க? கல்கத்தால. அப்ப முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சர் எலிஜா இம்பே. சரியா? சர் எலிஜா இம்பே யாரு? இவங்க முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரியா? அதுக்கப்புறம் இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டத்துல வேற என்ன பண்றாங்கன்னா, ராபர்ட் கிளைவ் ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. என்ன அறிமுகப்படுத்தினாரு? அந்த இரட்டை ஆட்சி முறை. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒழிக்கிறாங்க. சரியா? 1700 எப்ப கொண்டு வந்த ராபர்ட் கிளைவ்? 1765 கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறைய 1773 ஒழுங்குமுறை சட்டத்துல என்ன பண்றாங்க? ஒழிக்கிறாங்க. சரியா? தடுத்து தனியார் நிறுவனம் வர்த்தகம் செய்யறதுக்கு தடை பண்றாங்க. சரியா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது அங்க பிரிட்டிஷ்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து இங்க வந்து தனியார் நிறுவனம் அமைச்சு வர்த்தகம் பண்றாங்க. அந்த என்ன பண்றாங்கன்னா இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டத்துப்படி என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. ஏன்னா அதுல தான் நிறைய ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருது. சரி, அதனால என்ன பண்றாங்க? தனியார் வர்த்தகத்தை தடை செய்யறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா அவசர சட்டங்கள். இந்தியாவில திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அவசர சட்டங்கள் போடுறதுக்கான அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க? கவர்னர் ஜெனரல். சரியா? இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர்கிட்ட என்ன பண்றாங்க? இவங்களோட அவசர சட்டம் இயற்றும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. சரியா? புரிஞ்சா? இதுதான் 1773 ஒழுங்குமுறை சட்டம். சரியா? அடுத்த கொள்கை பார்க்கலாமா? அடுத்து என்ன கொள்கை? பொருளாதார கொள்கை. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது பொருளாதார கொள்கை. சரியா? அதுல பொருளாதார கொள்கைனாலும் சரி, நிலவருவாய் கொள்கைனாலும் ஒண்ணுதான். சரியா? அதுல பிரிட்டிஷ்க்கு எப்படி வருவாய் வந்துச்சு? அதுல முக்கியமான பாத்தீங்கன்னா நில வருவாய் தான் பிரிட்டிஷோட முக்கியமான வருவாயா இருந்துச்சு. அதுல 3 முக்கியமான நில வருவாய் கொள்கையை நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல பாக்குறது நிலையான நில வருவாய் திட்டம், அதாவது ஜமீன்தாரி முறை. நிலையான நில வருவாய் திட்டம். இந்த நிலையான நில வருவாய் திட்டத்தை 1765 ஓராண்டு நில வருவாய் திட்டமா அறிமுகப்படுத்துறாரு. யாரு? ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு? 1765 ஓராண்டு, ஒரு வருஷம் வருவாய் திட்டமா இதை வந்து என்ன பண்றாரு? அறிமுகப்படுத்துறாரு ராபர்ட் கிளைவ். சரியா? அதற்கப்புறம் ராபர்ட் கிளைவுக்கு அப்புறம் கவர்னர் ஜெனரலா யார் வர்றாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவரு வந்து என்ன பண்றாருன்னா 5 ஆண்டு நிலை வருவாய் திட்டமா மாற்றுறாரு. யாரு? ராபர்ட் கிளைவ் வராரு, வாரன் ஹேஸ்டிங்ஸ் வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா 5 ஆண்டு நில வருவாய் திட்டமா மாத்துறாரு. யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஓராண்டு வருவாய் திட்டமா மாத்துவாரு. யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கப்புறம் 1793 ஒருத்தர் வந்திருப்பாரு வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு அப்புறம், காரன்வாலிஸ் பிரபு. இவர் என்ன பண்றாருன்னா 10 ஆண்டு நில வருவாய் திட்டமா மாத்துறாரு. சரியா? அப்ப ஓராண்டு நில வருவாய் திட்டமா வச்சிருந்தது யாரு? வில்லியம் பெண்டிங் ராபர்ட் கிளைவ். அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டமா மாத்தினது வாரன் ஹேஸ்டிங்ஸ். பின்ன அவர் என்ன பண்ணுவாரு? ஓராண்டு திட்டமா மாத்திடுவாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் மறுபடியும் ஓராண்டு திட்டமா மாத்திடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? 1793 காரன்வாலிஸ் பிரபு 10 ஆண்டு நில வருவாய் திட்டமா மாத்திடுவாரு. அதாவது நிரந்தர நில வருவாய் திட்டம், ஜமீன்தாரி முறை. இந்த முறைக்கு என்ன பேர்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை, ஜகீர்தாரி முறை, மல்குஜாரி முறை, விஸ்வேஸ்தாரி முறை. சரியா? இது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இப்படியும் கேட்பாங்க. சரியா? டைரக்டா வந்து நில வருவாய் திட்டம், அதாவது நிலையான நில வருவாய் திட்டம்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேர்லயும் கேட்கலாம். என்னென்ன பேர்ல? ஜமீன்தாரி முறை, ஜகீர்தாரி முறை, மல்குஜாரி முறை, விஸ்வேஸ்தாரி முறை. சரியா? இந்த மாதிரி கேட்கலாம். இந்த நில வருவாய் திட்டத்தை எங்கெங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒடிசா, யூபி. சரியா? இதை எங்கெங்க அறிமுகப்படுத்துறாங்க? வங்காளம், பீகார், ஒடிசா, யூபி. சரியா? இது இந்தியாவில மொத்தம் எத்தனை சதவீத நிலத்துல அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 19%. மொத்தம் எத்தனை சதவீத நிலத்துல அறிமுகப்படுத்துறாங்க? ஒரு 19%. இது வந்து என்னன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து எத்தனை பங்கு போகும்னு பாத்தீங்கன்னா 11ல 10 பங்குக்கு பிரிட்டிஷ்க்கும், 1% யாருக்குன்னா ஜமீன்தாருக்கும், மீதி இருக்கிறது தான் விவசாயிகளுக்கு. அதாவது இந்த வரியில ஒரு 90% வரி வசூலிச்சாங்க. எதுல? ஜமீன்தாரி வரி வசூல எவ்வளவு? ஒரு 90%. இதன் படிப்பா ஜமீன்தாரின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிலம் வந்து ஜமீன்தார்கிட்ட இருக்கும். சரியா? ஜமீன்தார் கண்ட்ரோல்ல இருக்கும். வரிய மக்கள்கிட்ட, விவசாயிகிட்ட இருந்து வசூலிச்சு ஜமீன்தார் என்ன பண்ணுவாங்க? பிரிட்டிஷ்ட கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஜமீன்தாரி முறை. சரியா? புரியுதா? ஜமீன்தாரி முறைனா என்ன? ஜமீன்தார்கிட்ட நிலம் இருக்கும். சரியா? விவசாயிகள் அங்க விளைச்சல பண்ணி வரியை ஜமீன்தார்கிட்ட கட்டுவாங்க. அந்த வரியை பிரிட்டிஷ்கிட்ட கொடுப்பாங்க. யாரு? ஜமீன்தார். சரியா? புரிஞ்சா?
சரி, அடுத்து ரெண்டாவது ஒரு வரி கொள்கை. இது வந்து ரைத்வாரி வரிமுறை, அதாவது ரைத்வாரி நில வருவாய். சரியா, இது எந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1820. எந்த வருஷம்? 1820. சார், இந்த ரைத்வாரி முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜமீன்தாரி முறையில வரியை யாருக்கிட்ட கட்டிட்டு இருந்தாங்க? விவசாயிகள் ஜமீன்தாரி கட்டிட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் தானே போயிட்டு பிரிட்டிஷ்ட கட்டினாங்க. ஆனா இந்த ரைத்வாரி முறையில வரியை யாருகிட்ட கட்டணும்னா, நேரடியா என்ன பண்ணும்? விவசாயி பிரிட்டிஷ்டே கட்டணும். சரியா, அப்படி மாத்திட்டாங்க. இந்த ரைத்வாரி முறையில என்ன பண்ணாங்க? வரிய நேரடியா பிரிட்டிஷ்ட கட்டணும். சரியா, அதே மாதிரி நிலத்துக்கான அந்த உரிமையை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? விவசாயிகிட்டயே பிரிட்டிஷார் கொடுத்துட்டாங்க. சரியா, அப்ப இது யாரு முதல்ல அறிமுகப்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். யாரு? தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். அப்ப ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்துறது யாரு? காரன்வாலிஸ் பிரபு. சரியா, 1793. சரியா, அப்ப ரைத்வாரி முறை 1820 அறிமுகப்படுத்துறாங்க தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். சரியா, இது எங்கெங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து வங்காளம், ஒடிசா, பீகார், யூபி இந்த பகுதியில எப்படி கிழக்கு பக்கம் அறிமுகப்படுத்துறாங்க. இதை வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா பம்பாய், மദ്രാസ്, அசாம், கூர்க். சரியா, எங்க? பம்பாய், மദ്രാസ്, அசாம், கூர்க். குறிப்பா இந்த ரைத்வாரி முறை எங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சவுத் சைட்ல. சரியா, சவுத் சைட்ல தான் அதிக நிலங்கள்ல இந்த ரைத்வாரி முறையை அறிமுகப்படுத்துறாங்க. சரியா, இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, நிலத்தின் உரிமையானது விவசாயிகளிடமே ஒப்படைச்சிடுறாங்க. சரியா, விவசாயிகள் டைரக்டா பிரிட்டிஷ் கிட்ட வரி கட்டணும். சரியா, இது வந்து இந்தியாவில எத்தனை சதவீதம் நிலத்துல அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 51%. எத்தனை சதவீதம்? 51%. அப்ப ஜமீன்தாரி முறை எத்தனை சதவீதம் அறிமுகப்படுத்துறாங்க? ஒரு 19%. சரியா, 51 19 எவ்வளவு ஆச்சு? 70% ஆயிடுச்சா? 70% நிலத்துல பிரிட்டிஷரோட நிலவரி கொள்கையை கொண்டு வந்துட்டாங்க. சரியா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 45 to 50% வரி வசூலிச்சாங்க. இது ரொம்ப பார்க்க கொஞ்சம் என்ன சொல்றது, ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு தானே இருக்கு. ஆனா இதுதான் ரொம்ப மோசமானது. சரியா, விளைச்சல்ல பாதி பங்கு. சரியா, விளைச்சல்ல பாதி பங்கு என்ன பண்ணாங்க? விவசாயிகிட்ட இருந்து வரியை வசூலிச்சாங்க. யாரு? பிரிட்டிஷ். அப்படி வரி கொடுக்காதவங்களை என்ன பண்ணாங்கன்னா சித்திரவதை பண்ணாங்க. யாரு? பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்க? வரி கொடுக்காதவங்களை சித்திரவதை பண்ணாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா 3ல 1 பங்கு மட்டும் வரி கொடுங்க, விளைச்சல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரு? பிரிட்டிஷ் விவசாயிகளை நேரடியா சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் மூலியமா என்ன நடந்துச்சுன்னா 1852 என்ன நடக்கும்? ஒரு சங்கம். என்ன சங்கம்? சென்னை வாசிகள் சங்கம். சரியா, 1852 சென்னை வாசிகள். இந்த காலகட்டத்துல இந்த ரைத்வாரி முறை இருந்துச்சு. அப்ப இந்த சென்னை வாசிகள் சங்கம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சித்திரவதையை தடுக்கிறதுக்காக ஒரு கமிஷன், அதாவது அந்த சித்திரவதையை தடுக்கிறதுக்காக அந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட என்ன சொல்றது, அவங்களோட தூண்டுதல் பேர்ல ஒரு கமிஷன் அனுப்புறாங்க பிரிட்டிஷ். என்னன்னா சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன். எப்ப? 1852. யாருடைய முயற்சினால? கஜிலு லட்சுமி நரசு. சரியா, இவருடைய முயற்சினால என்ன பண்றாங்கன்னா அந்த சித்திரவதை கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. சரியா, அமைக்கிறாங்க. அது அமைக்கப்பட்டு விசாரிக்க நடத்துது. சரியா, விசாரணை நடந்து தண்டனையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன நடக்குதுன்னா, இதே காலகட்டத்துல 1866 கொடிய பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். எது? இந்த ரைத்வாரி முறையினால. ஏன்னா மக்கள்கிட்ட என்ன பண்ணாங்க? நேரடியா வரி வசூலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைம்ல பயங்கர பஞ்சம். அது வேறும் இல்லாம சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால சித்திரவதை ஆணையம் சொல்லி ஒண்ணு அமைச்சாங்க. அந்த கொடிய பஞ்சத்துல இந்த டைம்ல வடலூர்ல ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா உணவகத்தை நிறுவுறாரு. யாரு? ராமலிங்க சுவாமிகள். சரியா, ராமலிங்க சுவாமிகள் என்ன பண்றாரு? எழுதிக்கோங்க, இங்க இருக்காது. வடலூர்ல 1866 என்ன பண்றாரு? ஒரு உணவகத்தை நிறுவுறாரு. யாரு? ராமலிங்க அடிகளார் அல்லது ராமலிங்க சுவாமிகள். சரியா, அதுதான் ரைத்வாரி முறை. புரிஞ்சா? ரைத்வாரி முறைனா என்ன? விவசாயிகிட்ட நேரடியா வரி வசூலிப்பாங்க. ஜமீன்தாரி முறைனா விவசாயிகள் வரியை ஜமீன்தார்கிட்ட கொடுப்பாங்க, ஜமீன்தார் பிரிட்டிஷ்ட கொடுப்பாங்க. சரியா, அப்ப ரைத்வாரி முறை அறிமுகப்படுத்தினது தாமஸ் முன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். எந்த வருஷம்? 1820. சரியா, அவ்வளவுதான். சரி, அடுத்து கடைசியா 3வது ஒரு நிலவரு கொள்கை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மகள்வாரி முறை. சரியா, ஃபர்ஸ்ட் இந்த மகள்னா என்ன சார்? இந்த மகள்னா என்ன சார் பொருள் கேட்டிருக்காங்க. சரியா, மகள்னா என்ன பொருள்? நாளைக்கு வரும்போது பார்த்துட்டு வாங்க. சரியா, மகள்வாரி முறை எந்த வருஷம் அறிமுகப்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா 1833.
சரியா? மகள்வாரி முறை எந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்க? 1833. 1833 தான் அறிமுகப்படுத்துனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியா? 1833 என்ன பண்ணாங்க? இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இது எங்க ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1822. சரியா? 1822 இந்த மெக்கன்சின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இவர்கிட்ட ஒரு சின்னதா ஒரு என்ன சொல்றது, ஒரு தாட். சரியா? இந்த மாதிரி ஒரு நில வருவாய் முறையை நாம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாரு. கொஞ்சம் இடங்கள்லாம் தான் அறிமுகப்படுத்துவாரு. எங்கன்னா வடமேற்கு மாகாணம், பஞ்சாப், மத்திய இந்தியா, இந்த மாதிரியான கொஞ்சம் இடங்கள்ல தான் அறிமுகப்படுத்துவாரு. யாரு? மெக்கன்சிங்கிறவர். எப்ப? 1822. பின்னால என்ன பண்ணுவாங்கன்னா 1833 இந்த ராபர்ட் மெர்தின்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி வில்லியம் பெண்டிங் பிரபுட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு நில வருவாய் இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு அவருடைய வழிகாட்டலின்படி. யாருடைய வழிகாட்டலின்படி? ராபர்ட் மெர்தின்ஸ். இவருடைய வழிகாட்டலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணுவார்னா, இந்த நில வருவாய், அதாவது எந்த நில வருவாய்? மகள்வாரி முறை நில வருவாயை என்ன பண்ணுவார்னா இந்தியாவில எல்லா பகுதிகளுக்கும் விரிவுபடுத்துவாரு. சரியா? அதன்படி இது எத்தனை சதவீத நிலத்துல அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30%. இந்த மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்துறது யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. சரியா? எத்தனை சதவீத நிலத்துல? 30% நிலத்துல. குறிப்பா எங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப், வடமேற்கு மாகாணங்கள்ல எல்லாம் இதை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப மேல அந்த பக்கம் யூபி, பீகார், ஒடிசா அங்கெல்லாம் என்ன நில வருவாய்? ஜமீன்தாரி முறை. சரியா? நிலையான நில வருவாய் திட்டம். அப்ப கீழே இங்க சவுத்துல பம்பாய், மദ്രാஸ், அப்புறம் அசாம், இங்கெல்லாம் என்ன நில வருவாய்? ரைத் வரை. சரியா? மொத்தமா 70% ஆயிருச்சா? இப்போ ஒரு 30%, 100% ஆயிருச்சா? 100% என்ன பண்றாங்க? இந்தியாவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இந்த நில வருவாய் கொள்கை மூலம். சரியா? அடுத்து இந்த மகள்வாரி முறை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல சார், இது ஜமீன்தாரோட மறுவடிவம். ஜமீன்தாரி முறை இருக்குல்ல, அதோட மறுவடிவம் தான். ஆனா இங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்க கிராமங்கள ஒரு மகளா கிராமமா பிரிச்சு பிரிட்டிஷ், புரியுதா? அங்க இருக்க அந்த நிலங்களை என்ன பண்ணாங்க, மக்களே சரி கிராமமா மகளா பிரிச்சு என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு தலைவரை போட்டாங்க. சரியா? அதுக்கு ஒரு தலைவரை போட்டாங்க. ஒரு மகளா இருக்கு, இதுக்கு ஒரு தலைவரை போட்டாங்க. சரியா? இதுக்கு ஒரு தலைவரை போட்டு மக்கள் என்ன பண்ணணும்னா வரி அந்த தலைவர்கிட்ட கொடுக்கணும். இந்த வரிய மேல யார்கிட்ட கொடுப்பாரு? பிரிட்டிஷ்ட கொடுப்பாங்க. சரியா? இதுதான் மகள்வாரி முறை. இதை ஜமீன்தாரி முறையோட மறுவடிவம் கூட சொல்லுவாங்க. சரியா? ஜமீன்தாரி முறையோட மறுவடிவம் எதுன்னு கேட்டா மகள்வாரி முறை. இதை எந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்க? 1833. யார் அறிமுகப்படுத்தினாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. சரியா? இந்த மகள்வாரி முறையில எவ்வளவு வரி வாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேல. சரியா? 50% மேலதான் வரி வசூலிச்சாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா விளைச்சல்ல 3 பங்கு வரியா வசூலிச்சுட்டு இருந்தாங்க. சரியா? இந்த மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றாங்க, விளைச்சல்ல 3 பங்கு வரிய வசூலிச்சுட்டு இருந்தாங்க. விளைச்சல்ல 3 பங்கு. பின்னால் அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு 50% குறைச்சிட்டாங்க. சரி, 50% குறைச்சி இதை முதல்ல இந்த மகள்வாரி முறை எங்க அறிமுகப்படுத்தினான்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா, அயோத்தி. சரியா? ஆக்ரா, அயோத்தி இந்த பகுதிகளில் தான் இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்துறது யாரு? காரன்வாலிஸ். எப்ப? 1893. அப்ப ரைத்வாரி முறை அறிமுகப்படுத்துறது தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட். எப்ப? 1820. அப்ப மகள்வாரி முறை அறிமுகப்படுத்துறது 1833. யாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. சரியா? டிஎன்பிசில பலமுறை இதுல கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? அங்க எத்தனை சதவீத நிலத்துல அறிமுகப்படுத்தினாங்க ஜமீன்தாரி முறை? 19. அடுத்து ரைத்வாரி 51, 70, மொத்தம் 70 ஆச்சா? அப்ப மீதி இருக்க அந்த 30% மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்திட்டாங்க. சரியா? ஜமீன்தாரி முறை எங்க அறிமுகப்படுத்தினாங்க? பீகார், ஒடிசா, யூபி, வங்காளம். சரியா? கிழக்கு பகுதியில ஃபுல்லா அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்புறம் நம்ம ரைத்வாரி முறை எங்க அறிமுகப்படுத்தினாங்க? கீழே தெற்கு பகுதியில ஃபுல்லா அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த மேற்கு பகுதியில என்ன அறிமுகப்படுத்தினாங்க? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினாங்க. மொத்தம் 100% என்ன பண்ணாங்க? நில வருவாயை அறிமுகப்படுத்திட்டாங்க. வடக்குல அந்த பகுதிகளையும் சேர்த்து அறிமுகப்படுத்திட்டாங்க. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே.